வீட்டில் நிம்மதி இல்லை என்றால் ஒரு சில விஷயங்களை நம் வீட்டில் நாம் கடைபிடித்து வந்தால் அமைதி, செல்வம் மற்றும் இன்பம் என அனைத்தும் எப்போதும் நம் வீட்டில் நிறைந்திருக்கும். அவற்றை பற்றி சற்று தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உப்பை தரையில் சிந்தக்கூடாது. பெண்கள் வளையல் அணியாமல் சாப்பாடு பரிமாறக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கலை வீட்டின் வாசல் படியில் வைத்து செய்யக்கூடாது. வாசற்படி, உரல், ஆட்டுக்கல், அம்மி இவைகளில் உட்காரக்கூடாது. வெற்றிலை, வாழை இலை இவைகளை வாடவிடக்கூடாது. வெற்றிலையை வெறும் தரையில் வைக்கக்கூடாது. எரியும் குத்து விளக்கை தானாக அணைய விடக்கூடாது. வீட்டில் யாரையும் சனியனே என்று திட்டக்கூடாது. எளவு என்றும் கூறக்கூடாது. அமாவாசையன்று எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. இரவில் வீட்டை பெருக்கினால் குப்பையை வெளியே கொட்டக்கூடாது. வீட்டில் காலை வேளைகளில் வெங்கடேச சுப்ரபாதமும் மாலை வேளைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமமும் ஒலிக்க செய்வது நல்லது. தினசரி துளசி மாடத்திற்கு விளக்கேற்றி 3 முறை வலம் வர வேண்டும். வீடுகளில் வெள்ளைப்புறாக்கள் வளர்த்தால் செல்வம் பெருகும். விளக்கை அமர்த்துதல் அல்லது மலையேற்றுதல் என்றுதான் சொல்ல வேண்டும், அணைப்பது என்று கூறக்கூடாது. வீட்டில் எப்போதும் பலவித ஊறுகாய்கள் குறைவின்றி இருக்க வேண்டும். அன்னம், உப்பு, நெய் இவைகளை கையால் பரிமாறக்கூடாது. கரண்டியால் மட்டுமே பரிமாற வேண்டும். செல்வம் நிலைக்க, விருத்தியடைய பணம் கொடுக்கல் வாங்கல் செவ்வாய்க்கிழமைகளில் செய்வது நல்லது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.